புஸ்ஸி ஆனந்தால் விஜய் நாசமா போறான். அரசியல் வாழ்க்கையை அழிய போகுது. கிழித்து தொங்கவிட்ட விஜயின் அப்பா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். நடக்கவிருக்கும் மக்களவை தேர்தலில் போட்டியிடாத விஜய் 2026ஆம் ஆண்டு நடக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவார். தமிழ்நாடு அரசியலில் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சூழல் இப்படி இருக்க விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்து அவரது தந்தை SA சந்திரசேகர் முதல் முறையாக மௌனம் கலைத்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருப்பவர் விஜய். பல 100 கோடி ரூபாய் அவர் படங்களுக்கு வியாபாரம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அவர் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மக்களுக்கு நலத்திட்ட பணிகளை செய்து வந்தார். அப்போதிருந்தே விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பலரும் ஆருடம் கூற ஆரம்பித்தனர். ஆனால் விஜயோ வழக்கமான சைலண்ட் மோடிலே இருந்தார். இதனால் வருவாரா வரமாட்டாரா என்ற குழப்பமும் அவரது ரசிகர்களுக்கு எழுந்தது. ஆனால் தன்னுடைய அமைதிக்கு பிறகு பெரும் செயல் ஒன்று இருந்தது என்பதை நிரூபிக்கும் விதமாக அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். எந்தவித அலப்பறையும் படு சிம்பிளாக தனது X தள பக்கத்தின் மூலம் நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். அதனை பார்த்த அவரது ரசிகர்கள் உற்சாகத்தின் உச்சத்துக்கு சென்றனர். தங்களின் எதிர்பார்ப்பை தளபதி பூர்த்தி செய்து விட்டதாக தெரிவித்தனர். அரசியலில் களமிறங்கி இருப்பதால் விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு படம் மட்டுமே நடிப்பார் என்று தெரிவித்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் விஜய் கண்டிப்பாக சினிமாவில் இருந்து மொத்தமாக ஒதுங்க மாட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் நினைத்தது நடக்கவில்லை என்றால் மீண்டும் சினிமாவில் நடிக்கத்தான் போகிறார். அதனால் யாரும் பதற்றப்பட தேவையில்லை என்பது ஒரு தரப்பினரின் கருத்தாக இருக்கிறது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தது வரவேற்பை பெற்றது போல விமர்சனத்தையும் சந்தித்திருக்கிறது. அதாவது இப்போது கட்சியை ஆரம்பித்துவிட்டு 2 வருடங்களுக்கு விடுமுறை கொடுத்திருப்பது விஜய் மட்டும்தான். முக்கியமாக அவர் என்ன கொள்கையை தனது கட்சியின் பிரதானமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்? திராவிட கட்சிகளுடன் இணக்கமாக செல்வாரா, இல்லை அந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வாரா போன்ற பல கேள்விகளை இப்போதே எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றனர். சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தனித்து நின்று போட்டியிடவே வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஏனெனில் முதல் தேர்தலில் தனித்து நின்று தனது பலம் என்ன என்பதை அறிந்து கொள்ளத்தான் விஜய் விரும்புவாரே ஒழிய கூட்டணி அமைக்க விரும்ப மாட்டார் என்பதை அவர்கள் காரணமாக சொல்கிறார்கள். மேலும் கமலஹாசனும் விஜயும் அரசியல் தளத்தில் இணைந்து பணியாற்றுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விஜயின் அரசியல் வருகை குறித்து எதுவும் பேசாமல் இருந்த SA சந்திரசேகர் இப்போது மௌனம் கலைத்திருக்கிறார். அவர் அளித்த சமீபத்திய பேட்டியில் ஆன்லைன் குரூப் ஒன்றை புஸ்ஸி ஆனந்த் வைத்திருக்கிறார். அதில் விஜயும் இருக்கிறார். ஒரு அரசியல்வாதி கூட இப்படி செய்ய மாட்டான். புஸ்ஸி ஆனந்த் மன்றத்துக்கு வந்தவுடன் வெளியில் உள்ள பெஞ்சில் அப்படியே சாய்ந்தது போல படுத்துக் கொள்வார். ஒருவரை வைத்து அந்த போட்டோவையும் எடுக்க செய்வார். அந்த போட்டோவை ஆன்லைன் குரூப்பில் போடுவார். அந்த புகைப்படத்தை 50 பேரை ஷேரும் 100 பேரை லைக்கும் செய்ய வைப்பார். விஜய் அந்த போட்டோவை பார்த்து நமக்காக இப்படி உழைத்து விட்டு கீழே படுத்திருக்கிறாரே என்று விஜய் நினைத்து உடனே புஸ்ஸி ஆனந்தை அழைப்பார். அண்ணே, நாளையிலிருந்து நீங்கள் என் ரூம்ல இருங்க அண்ணே என்று சொல்வார். இப்படித்தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நபருடன் இருந்தார் என்றால் நாளை விஜயின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயம் ஒரு தந்தையாக எனக்கு இருக்கிறது என்கின்றார். SA சந்திரசேகரின் இந்த பேட்டி பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.